அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு, கட்டாயம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் எல்லாருமே பார்த்து பலனடையுங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவித கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த இடத்துல கஷ்டங்கள் அப்படிங்கிறது பண கஷ்டம், மன கஷ்டம், கடன் தொல்லை, வீட்டில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, சண்டை சச்சரவுகள் வருது, கண் திருஷ்டினால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இது எல்லாமே சேர்ந்து தான் சொல்கிறேன். சரிங்களா? பொதுவாக ஒரு சில பரிகாரங்கள் நம்ம மற்ற நாட்களில் செய்யும்போது நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட விசேஷம் பொருந்திய நாள், அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி, இது மாதிரி பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம செய்யும்போது அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும். சரிங்களா? அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் 7ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நமக்கு பௌர்ணமி திதியானது இருக்குது. இந்த பௌர்ணமி திதியானது நள்ளிரவு 1:42 அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு. இன்று நள்ளிரவு 12:24 வரைக்கும் இருக்குது. இந்த முறை நமக்கு இந்த பௌர்ணமி தீதி சந்திர கிரகணத்தோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வரக்கூடிய 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னே சொல்லலாம். இது இந்தியாவில் முழுமையாக தெரியும்னு சொல்லப்படுது. 3.5 மணி நேரம் இந்த சந்திர கிரகணமானது இருக்க போகுது. டைமிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 9:56 இருந்து 1:26 வரைக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம பௌர்ணமி அன்னைக்குன்னு சில பரிகாரங்கள் எல்லாம் இரவு முடிகிற வரைக்கும் கூட நான் சொல்கிறதெல்லாம் உண்டு. சரிங்களா? ஆனால் அந்த மாதிரி எந்த பரிகாரமும் இன்றைக்கி நீங்கள் செய்ய முடியாது. டைமிங் இருக்குது. ஒருவேளை ஒரு சில சேனல்களில் இரவுக்குள்ளே நீங்கள் அந்த டைமில் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதை நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஏன்னா சந்திர கிரகணத்தப்பெல்லாம் நம்ம பரிகாரம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்கக்கூடாது. வெறும் இறை வழிபாடு, மந்திர ஜபங்கள், இது மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் எந்த பரிகாரமாக இருந்தாலும் இரவு 9:56 நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமும் நீங்கள் இரவு 9:56 செய்கிறது தான் சிறப்பு. இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமினாலும் ஒரு சில வீடுகள் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருக்குது. அவங்களாம் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், கையில் ஒன்று வரைஞ்சிக்கக்கூடிய பரிகாரம், வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா அதை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம்னு நேற்று இரவு வீடியோ போட்டிருக்குறேங்க. அந்த குளியல் முறையை இன்றைக்கி நீங்கள் இரவுக்குள்ளே எப்போ எடுத்துக்கிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும் போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிரகணம் இருக்குது இல்லையா, அந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். அதையும் பார்த்து பலனடையுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நமக்கு தோஷங்களும் ஏற்படாமல் காக்கும். சரிங்களா? சரி, இது எந்த டைமில் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, இரவு 9:56 செய்யணும் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ராகு காலம், யமகண்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ராகு காலம்ங்கிறது மாலை 4:30 6 மணி, அதை கொஞ்சம் நீங்கள் விட்டுருங்க. அதே போல் யமகண்டம்ங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30, அதையும் நீங்கள் விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். காலியான ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மண் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் எடுத்துக்கணும். அப்படின்னா வீட்டில் மண்ணகல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கண்ணாடி பவுலு, கண்ணாடி டம்ளர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பீங்கானில் பிளேட்டு, பவுல் மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி சில்வரோ பிளாஸ்டிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ மண்ணகலே நம்மளுக்கு எளிதாக இருக்கும், அதனால் நம்ம அதை எடுத்துக்கிறோம். நல்லா அதை தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் நம்ம சில பொருட்கள் சேர்த்த போகிறோம். ஒவ்வொன்றுமே தனித்துவம் வாய்ந்தது, நம்மளுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடியது. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு.
இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது சந்திரனின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம். மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நுழையாமல் காக்கக்கூடியது, கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது, பண வரவை அதிகப்படுத்த தரக்கூடியது. அதனால் இந்த கல்லுப்பு எடுத்துக்கிறோம். நீங்கள் புதுசாக பரிகாரத்துக்குன்ட்டு பேக்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. ஒருவேளை வீடியோ லேட்டாக தான் பார்க்குறீங்க, அந்த மாதிரி புதுசான பேக்கெட்டில் இல்லை போயும் வாங்கிட்டு வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கிச்சனில் இருக்கிறதையே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போதும் சொல்கிறது தான், கல்லுப்பு எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்பூன் பயன்படுத்தினாலும் பரிகாரம் செய்யும்போது கையால் தான் வந்துட்டு நம்ம அதை உபயோகிக்கணும். இப்போ வலது கையால் எடுங்க, அழுத்தம் கொடுத்து பிடிங்க. அதன் பிறகு என்னோடய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த மண்ணகளில் வந்துட்டு நீங்கள் இந்த கல்லுப்பை வந்து போட்டுக்கோங்க. கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நம்ம கீழே ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு அது மேலே வச்சு செய்கிறது சிறப்பு. ஏன்னா சில சமயம் நம்ம செய்யும்போது அது தரையில் வந்து விழும், அந்த மாதிரி விழக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு அது மேலே இதை வச்சு நீங்கள் கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகுங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது, கடன் பிரச்சனை கஷ்டம் அனைத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது ஒரு 4ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 4ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதுக்கு நிறைய காரணம் வந்து இருக்குது. 4 திசைகள்லேருந்தும் நமக்கு எந்த ஒரு துன்பங்களும் கஷ்டங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் எடுத்துக்கிறோம். மேலும் ராகு பிரீத்தி செய்வதற்காகவும் கூட நம்ம 4 மிளகு அப்படின்னு வந்து எடுத்துக்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஆவணி மாதத்தின் 22ஆம் தேதியாகவும் இருக்குது. அப்போ இதன்படி பார்க்கும்போது இதனுடைய கூட்டுத்தொகை 4, அதுக்கும் கொஞ்சம் நமக்கு மேட்சிங்காகவே இருக்குது. அதனால் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது 4 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. மிளகு வச்சு நம்ம செய்யும்போது என்ன பண்ணணும்னா நம்மளோட கஷ்டம் தீரணும் கவலை தீரணும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு மிளகாக வந்துட்டு நம்ம வைக்கணும். சரிங்களா? அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது. மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம என்ன அப்படின்னா ஒரு செடி நட்டு வைக்கிற மாதிரி அதில் வந்துட்டு சொருக்கி வைக்கிறோம். அதாவது பவுலில் வந்து கல்லுப்பு போட்டுக்கிறோம். இந்த கல்லுப்புக்கு மேலே 4 மிளகையும் நம்ம 4 திசையை பார்த்த மாதிரி வச்சிடுறோம். நடுவில் வந்துட்டு இது ஒரு செடி மாதிரி இந்த கிராம்பு வந்துட்டு நம்ம நட்டு வைக்கிறோம். சரிங்களா? எவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போது இதை எடுத்து உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு எங்களுக்கு எந்த ஒரு தோஷங்களோ கஷ்டங்களோ வரக்கூடாது அப்படின்னு ஆத்மார்த்தமாக இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மனதுக்குள்ளே வேண்டிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்துட்டு வச்சுருங்க. அதாவது உள்ளே வைக்கக்கூடாது, வெளியில். நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரம் பாருங்கள், அங்கே அந்த வாசப்படிக்கிட்டே நீங்கள் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வந்துட்டு வச்சுருங்க. வலது பக்கமோ இடது பக்கமோ ஏதாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் இதை வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து வெளியே தான் வைக்கணும், வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு இந்த சந்திர கிரகணமும் வரும். இப்போ கிரகணத்தால் சில தோஷங்கள் பாதிப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே நம்ம வீட்டை நெருங்காத மாதிரி இந்த பொருட்கள் வந்து காப்பாற்றும். சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் காலையில் எழுந்ததும் இந்த கல்லுப்பு கிராம்பு மிளகு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதையெல்லாம் நீங்கள் தண்ணீரில் அப்படியே போட்டு எங்கேயாவது வெளியில் அப்படியே ரோட் சைடு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுறது அப்படிங்கிறது நல்லது. மறுபடி அதை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். அப்படி தண்ணீரில் கரைச்சி எங்கேயும் ஊற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி எடுத்துகிட்டு அந்த பொருட்களை நீங்கள் அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் அதை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது குப்பை போடக்கூடிய இடத்துல நீங்கள் அதை அப்படியே வந்து தூக்கி போட்டுட்டு வந்துடலாம். சரிங்களா? எக்காரணத்துக்கு ஒன்று அது உள்ளே வந்து வர வேண்டாம். இந்த ஒரு நாள் மட்டும் அது வெளியிலே இருக்கட்டும். வெளியிலேருந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதை தூக்கி அப்புறப்படுத்திடணும். அவ்வளவே தான். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். இதன் மூலமாக நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் கவலைகளும் வந்து ஒரே இரவில் தீர்வதற்கு வாய்ப்பு வந்து அதிகம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.